நேற்று வெளியான தகவல்கள் மிகவும் அதிர்ச்சிகரமான தகவல்களாக மாறி இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவுறுத்தல்களின் பேரில் கடந்த 2 வாரமாக கத்தாருடைய தலைநகர் தோஹாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முக்கியஸ்தர்கள் தலைவர்களோடு அமெரிக்காவே நேரடியாக ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இருக்கக்கூடிய அம்சமாக முக்கியமான குறிப்பாக மாறி இருக்கிறது. அமெரிக்கா ஒரு அமைப்போடு பேச்சுவார்த்தையை நடத்திய முதல் சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் தான் இருக்கிறது. காசாவிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களிடத்தில் இது தொடர்பாக ஊடகங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்னன்னா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பாலஸ்தீனம் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தியைத்தான் இந்த இடத்திலே நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலிய படையெடுப்பு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 517வது நாளாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டு முதல் கட்ட சமாதான நடைமுறைகள் முடிவுற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தற்போது காசாவில் சமாதானமும் இல்லை, சண்டையும் இல்லை என்கிற ஒரு பயங்கரமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. இப்படியான காலகட்டத்துக்குள்ளாக கடந்த 40 நாட்களுக்கு முன்பதாக கத்தார் அரசாங்கத்தினுடைய முனைப்பில் எகிப்தினுடைய அரசாங்கத்தின் ஆதரவோடு அமெரிக்காவும் இணைந்து நடத்திய பேச்சுவார்த்தைகளூடாக சமாதானம் எட்டப்பட்டது. முதல் கட்டமாக 40 நாட்கள் சமாதான உடன்படிக்கை, 2ஆம் கட்டம் 40 நாட்கள், 3ஆம் கட்டம் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பதுதான் அதிலே பேசப்பட்ட நிகழ்வுகளாக இருந்த நேரத்தில் முதல் கட்டத்தில் 32 பணைய கைதிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு காசாவிலிருந்து விடுதலை செய்யும் என்றும் அதற்கு நிகராக 1916 பேரை இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீன மக்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அந்த ஒப்பந்தங்களில் எட்டப்பட்டிருந்த நிலையில தான் 2ஆம் கட்ட ஒப்பந்தம் இதுவரைக்கும் நடைமுறைக்கு வராமல் இருக்கிறது. பேச்சுவார்த்தைகள் கூட நடத்தப்படவில்லை. இந்த மாதிரியான சூழல் ஒன்று, ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நேரமாக இது இருக்கிற போது நேற்று வெளியான தகவல்கள் மிகவும் அதிர்ச்சிகரமான தகவல்களாக மாறி இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவுறுத்தல்களின் பேரில் கடந்த 2 வாரமாக கத்தாருடைய தலைநகர் தோஹாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முக்கியஸ்தர்கள் தலைவர்களோடு அமெரிக்காவே நேரடியாக ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இருக்கக்கூடிய அம்சமாக முக்கியமான குறிப்பாக மாறி இருக்கிறது. இதை பற்றி பேசியிருக்கக்கூடிய வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் கரோலின் அவர்கள் மேலதிக தகவல்கள் எதையும் எங்களுக்கு விவரிக்க முடியாது என்கிற வார்த்தையோடு முடித்திருக்கிறார். இன்றைக்கு இது பற்றி நிறைய மேலதிக தகவல்கள் மற்ற இடங்களில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை அல் ஜசீரா கோடிட்டு காட்டியிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1997களுக்கு பிறகு அமெரிக்கா ஒரு அமைப்போடு பேச்சுவார்த்தையை நடத்திய முதல் சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் தான் இருக்கிறது. காரணம் என்னன்னா, 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக 1997 அமெரிக்கா ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்தது. அது என்ன சட்டமூலம் என்றால், உலகத்தில் பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்காவால் நிர்ணயிக்கப்படக்கூடிய, அமெரிக்காவால் அறிவிக்கப்படக்கூடிய எந்த ஒரு அமைப்போடும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதில்லை. குறிப்பாக அவங்க யாரையாவது பணைய கைதிகளாக பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறது இல்லை என்று சொல்லி ஒரு கொள்கை முடிவாகவே அமெரிக்கா அதை கொண்டு வந்திருந்தது. 30 ஆண்டுகளாக அமெரிக்கா இதை கடைபிடித்து வந்தது. அது இறுதியாக இருந்த ஜோ பைடனாக இருக்கலாம், அதற்கு முன்பதாக பதவியில் இருக்கும்போது இப்போது இருக்கக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பாக இருக்கலாம், அதற்கு முன்பதாக 2 பதவி காலங்களில் செயல்பட்டு வந்த ஒபாமாவாக இருக்கலாம், அதற்கு முன்பதாக 2 பதவி காலங்கள் வகித்து வந்த ஜோர்ஜ் டபிள்யூ புஷ், அவருக்கு முன்பதாக 2 பதவி காலங்களில் இருந்த ஜோர்ஜ் புஷ் என்று யாராக இருந்தாலுமே அவர்கள் அத்தனை பேரும் இந்த விதிமுறையை கடைபிடித்து வந்தவர்கள் தான். ஆனால் தற்போது மீண்டும் 2ஆம் கட்டமாக ஜனாதிபதியாக தேர்வாகி இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் பல வரைமுறைகளை உடைத்து செயல்படுகிறார் என்பது நமக்கு தெரியும். பல வீடியோக்களை நம்ம சொன்னதுதான். சர்வதேச உலகை ஆட்டம் காணுகிற அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகிறது. சீனாவோடு ஒரு எக்கனாமிக் வார் அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. கனடா, மெக்சிகோவோடு ஒரு எக்கனாமிக் வார் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று டென்மார்க்கோடு, ஐரோப்பிய நாடுகளோடு என்று எல்லா நாடுகளோடு முட்டி
மோதக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சு வர்றாரு. USAID என்கிற நிதி வழங்கும் நிறுவனத்தை மொத்தமாக இழுத்து மூடி இருக்கிறார். WHO அவர்கள் கொடுத்து வந்த ஆதரவை வித்ட்ரா பண்ணி இருக்கிறாங்க, பணம் தர மாட்டேன் என்று சொல்லிட்டார். இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்து வருகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளையும் பல நிறுவனங்களையும் அது ஆட்டம் காண வைக்கிறது என்பதிலும் மாற்று கருத்தில்லை. இதனால தான் அவரை நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல, அவரை கணிக்க முடியல என்று சொல்லி பல விடுத்தம் பல பேரும் சொல்வதையும் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் காசா விவகாரத்தில் திரும்ப திரும்ப டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி வந்த ஒரு விஷயம்தான், காசாவை நரகமாக்குவேன். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியும் மீண்டும் அதை அவர் வலியுறுத்தி இருந்தார். காசாவை நரகத்தை போன்று ஆக்கி விடுவோம், நாங்கள் சொல்றதை நீங்க கேட்கணும் என்றெல்லாம் சொல்லி வந்தார். அதற்கு அவ்வப்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் பதிலடிகளை கொடுத்து கொண்டே இருந்தது. இப்படியெல்லாம் பேசி வந்த நிலையில உலகமே என்ன பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டுறாரு, உருட்டுறாரு, இனிமே என்ன நடக்க போகுது, ஏற்கனவே குண்டு போட்டு அழிச்சிருக்கிறாங்க, அணுகுண்டு வரைக்கும் போட்டுருவாங்க போல என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் திடீரென்று பின்கதவால போய் ரகசியமாக 2 வாரமாக தோஹா கத்தாரில் அவருடைய தூதுவரை அனுப்பி வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பேச்சுவார்த்தையில் குறிப்பாக என்ன சொல்லப்படுதுன்னா, அமெரிக்காவை சேர்ந்தவர்களும் பணைய கைதிகளாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க என்கிற காரணத்தினால அவர்களை விடுதலை செய்ய வேண்டும், அவங்களை விடுதலை செய்யல என்று சொன்னா மீண்டும் காசாவை நரக படுகொலியாக்குவேன் என்று அவர் பேசியிருக்கக்கூடிய காட்சிகள் நேற்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. அவருடைய ட்ரூத் சோஷியல் என்கிற சமூக வலைதளத்தில் இது தொடர்பான விரிவான ஒரு அறிக்கையையும் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான நேரத்தில் இதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் பார்க்காத நரகம் இனிமேல் உலகத்தில் பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை, எனவே எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டும்தான் அதை நாங்கள் செயல்படுத்த முடியுமே தவிர இந்த நரகத்தை காட்டுறேன் சொர்க்கத்தை காட்டுறேன் என்று சொல்லுகிற வேலைகள் எல்லாம் நமக்கிட்ட எடுபடாது. நரகத்தை காட்டுவோம், ஆட்களை விடுதலை செய்யுங்கள் என்று கேட்பார். சொர்க்கமாக காசாவை மாற்ற இருக்கிறேன், அங்க இருக்கிற எல்லாரும் ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் போங்க என்று சொல்லுவார். இந்த மாதிரி பேச்செல்லாம் எங்க கிட்ட நீங்க வச்சுக்கிற வேணாம், நாங்க கேட்கிற கோரிக்கைகள் நடைமுறைக்கு வரணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி கைவிரித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. ஒன்றை நம்ம கவனிக்கணும், ஈமானை சுமந்தவர்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்களுடைய மிரட்டல்கள் உருட்டல்கள் எல்லாம் பெரிதாக விளங்காது என்பது ஈமானை சுமந்தவர்கள் புரிந்து கொள்ளுகிற ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரு பூமிக்காக போராடி இருக்கிறார்கள், தங்களுடைய தேசத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்காக உயிரை கொடுத்து போராட்ட களத்திலே துவண்டு கொண்டிருக்கிறார்கள், குதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியானவர்கள் இப்படியான மிரட்டல்களுக்கும் உருட்டல்களுக்கும் அடிபணிந்து விடுவார்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் நம்பினார் என்று சொன்னால் அது கண்டிப்பாக அவருக்கு ஒரு போலி பிம்பத்தை காட்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா உலகத்தில் நடந்த எத்தனையோ சண்டைகளை நம்ம பார்த்திருக்கலாம், எத்தனையோ யுத்தங்களை நம்ம பார்த்திருக்கலாம். இந்த யுத்தம் எப்பொழுதுமே வித்தியாசமானதாக இருக்கிறது. 1948 இருந்து நக்பாவில் ஆரம்பித்து இன்று வரைக்கும் பல லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்களுடைய உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டு தியாகம் செய்யப்பட்டு அவர்கள் அத்தனை பேரும் ஷஹீதுகளாக ஆக்கப்பட்டு தான் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில தற்போது நடைபெற்ற இந்த யுத்தத்தில் கூட பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மிகச்சிறந்த தலைவர்களாக தளபதிகளாக இருந்த ஷேக் இஸ்மாயில் ஹனியா அவர்கள், அதே போன்று ஷேக் யஹ்யா சின்வார் அவர்கள், இப்படி பல தளபதிகளை அவர்கள் இழந்தும் கூட ஸ்டடியாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியுது. எது எப்படி போனாலும் சற்று முன்னால் இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவராக இருக்கக்கூடிய ரூபியோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்பது அரக்கர்களை கொண்ட ஒரு கூட்டம். அதே நேரத்தில் நீங்க டொனால்ட் ட்ரம்பை ஒன்று புரிஞ்சுக்கணும், என்னன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஒன்று செய்ய துணிஞ்சிட்டாருன்னா அதை செஞ்சுதான் தீருவாரு. எனவே டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற மாதிரி ஆட்களை விடுதலை பண்ணிட்டு போயிருங்க, திரும்ப திரும்ப இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு ஒரு அட்வைஸ் ஆகும் எச்சரிக்கையாகவும் இதை பண்றேன் என்று சொல்லி ரூபியோ அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியும் வெளிவந்திருக்கிறது. ரூபியோ அவர்களுடைய கருத்தில் டொனால்ட் ட்ரம்பை பற்றி சொன்னது பிழையான கருத்தும் அல்லங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ட்ரம்பை பொறுத்தவரையில் எதை எப்போ செய்வாருங்கிறத புரிய முடியாத ஒரு ஆளாக இருக்கிறாரு. அவர் போடுகிற கையெழுத்துக்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்குது, அதையெல்லாம் நடைமுறைப்படுத்திக்கிட்டு வர்றதையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த 4 வருஷத்துக்கு பிறகு அவர் தேர்தலில் போட்டியிட முடியாது. எனவே நான் தான் உலகத்தையே மாற்றி அமைத்தேன் என்கிற ஒரு பேரோடு போயிடணும்னு நினைக்கிறாரு. நேற்றைய தினம் காங்கிரஸில் அவர் ஆற்றிய உரையிலே நீங்க பார்த்திருக்கலாம். உரையில கால்வாசியை மொத்தமாக எலான் மாஸ்க்குக்காகவே ஒதுக்கி இருந்ததை நீங்க பார்க்கலாம், அவருடைய நண்பருக்காக. இப்படி அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே கரடு முரடாகவும் புரிதலுக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நான் காசாவை நரகமாக்குவேன் என்கிறார். பேச்சுவார்த்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார். பேச்சுவார்த்தை நடத்தணும், இல்லைன்னா தாக்குதல் நடத்தணுங்கிற ஒரு பாணி இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துவென்கிறார், மறுபக்கம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். பேச்சுவார்த்தை ஊடாக மட்டும்தான் உயிரோடு அவர்களை மீட்க முடியும் என்பது அவருக்கும் தெரியும். எனவே பாலஸ்தீனத்தை கையகப்படுத்துவது என்பது அசாத்தியமானது என்பதை இன்றைக்கு அரபு நாடுகளுடைய அறிக்கையில் இருந்தும் அவர் புரிந்து கொண்டிருக்கக்கூடும். அதனால தான் அரபு நாடுகளுக்கு எதிராகவே அவருடைய ஆட்கள் தற்போது பேச வெளிக்கிட்டு இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எது எப்படி போனாலும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பழைய இடத்தில் வந்து நிற்கிறது அமெரிக்கா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் ரொம்ப கூடி குறுகி போய் ரொம்ப வெக்கப்பட்டு போய் அவமானப்பட்டு போய் நிற்பதாக அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. காரணம் என்னன்னு கேட்டா, நாங்க ஒரு பக்கம் கேப்டிவ்ஸ் சம்பந்தமாக பணைய கைதிகள் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு சமாதான உடன்படிக்கை இருந்துகிட்டு தானே இருக்கிறோம். அதுக்குள்ள நீங்களே நேரடியாக வர்றீங்கன்னா அப்ப நாங்க எதுக்கு? இதைத்தான் நம்ம பல விடுத்தம் சொல்லிக்கிட்டு வர்றோம். அமெரிக்கா இஸ்ரேலை ஒரு பேட்டை ரவுடியாகத்தான் பார்க்கிறார்கள், ஒரு பாதாள உலக கோஷ்டியை போன்றுதான் பார்க்கிறார்கள். நாங்க சொன்னா அடிக்கணும், நாங்க சொன்னா நிறுத்தணுங்கிற மாதிரி தான் வச்சிருக்கிறாங்களே தவிர உங்களை அவர்கள் வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கவில்லை என்பதை பல வீடியோக்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் தற்போது இஸ்ரேலை தாண்டி அமெரிக்காவே நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறது. இது இஸ்ரேலை அவர்கள் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இரண்டாவது என்னன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்த இடத்தில் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கான நோன்பு பிடிப்பதற்கான நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக உங்களை நாடி நிற்கிறோம். அந்த மக்களுக்கான உதவிகளை செய்வதற்காக இறைவனுக்காக வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை தான் இந்த வீடியோவினூடாக முன்வைக்க இருக்கிறோம். ஏன்னா நம்ம அத்தனை பேர் 3 வேளை உணவுகளை ரொம்ப மகிழ்ச்சியாக உண்டு நோன்புகளை பிடிக்கிற நேரம் ஒரே ஒரு வேளை நோன்பு பிடிப்பதற்கு கூட உணவில்லாமல் கஷ்டப்படுகிற சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நோன்பு நெருங்குகிற போதே எங்களை ஏதாவது இடத்துல சேர்த்துக்கிறங்க, எங்களை மறந்துடாதீங்க, எங்களுக்கான உதவிகளை செய்ய முடியுமா என்று வெளிப்படையாக கோரிக்கை வைக்கக்கூடிய பல சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம். பொருளாதாரத்தில் அவர்கள் அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறதுனால தான் கேட்கிறாங்களே தவிர அவர்களுக்கு கேட்க வேண்டும் என்கிற எந்த ஒரு ஆசையும் கிடையாது. எனவே அந்த மக்களுக்கு தேடி சென்று உதவ வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு காட்டியும் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்திலேயே மிகச்சிறந்த காரியம் எது என்று கேட்கப்படுகிற போது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்றார்கள். எனவே பசித்தவர்களுக்கு உணவளிக்கிற இந்த நட்பணியிலே நாம் அத்தனை பேரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய துண்டு இருந்தால் கூட அதை கொடுத்தும் நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிற மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அநேகமாக இந்த வீடியோவை பார்க்கிற நேரத்தில் நாம் ரமலானை அடைந்திருக்கலாம் அல்லது நாளை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்திலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைகிற அந்த நட்பணியில் கைகோர்ப்போமாக, இணைவோம், ஒன்றாக இணைவோம், அந்த மக்களுக்காக உழைப்போம். நாளை மறுமையிலே கண்டிப்பாக நமக்குரிய ஈடற்றத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோவினூடாக உங்களை நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நட்பணிக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் உங்களுடைய சதகா மற்றும் தான தர்மங்களை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு தாராளமாக வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வழங்கியதற்கு பிறகு அதனுடைய பற்றுச்சீட்டை முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி உதவுங்கள். வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேரையும் நல்ல பணிகளில் ஒன்றிணைப்பானாக. காசாவிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களிடத்தில் இது தொடர்பாக ஊடகங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்னன்னா, எங்களுக்கு உணவு இல்லை, எங்களுக்கு தங்குவதற்கு இடங்கள் இல்லை, எங்களிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவரையாவது நாங்கள் இழந்திருக்கிறோம், எந்த வீட்டிலும் மரண ஓலம் கேட்காத வீடுகள் இல்லை, நாங்கள் வாழ்நாளில் பார்க்காத ஒரு சண்டையை யுத்தத்தை இந்த தடவை பார்த்திருக்கிறோம். எனவே நரகத்தை நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். உலகத்தில் மீண்டும் ஒரு நரகத்தை டொனால்ட் ட்ரம்ப் தருவதற்கு ஒன்றுமில்லை. அப்படியே தந்தாலும் இதனுடைய ஒரு ஜெராக்ஸாக ஒரு போட்டோ காப்பியாக அது இருக்குமே தவிர நிரந்தரமான நிஜமானதாக அது இருக்கப் போவதில்லை. எது வந்தாலும் சந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய இடத்திலிருந்து அவர்களுடைய பதிலும் இப்படி அமைந்திருக்கிறது. வல்ல ரஹ்மான் போதுமானவன். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய இரவு அப்டேட்டிலே மேலதிக தகவல்களுக்காக காத்து கொண்டிருங்கள் என்கிற கோரிக்கையோடு ரஸ்மினமயசி நியூஸ், ரஸ்மினமயசி அப்டேட்ஸ் ஆகிய நம்முடைய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் என்பதையும் கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.